வந்து என்னத்தை பார்த்து என்ன நடந்து அப்படிங்கிற அவர் ஒரு இன்டலெக்சுவல் பேசிக்கா. அவர் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு வெளியில மேல வந்த ஒரு இன்டலெக்சுவல். அவருக்கு எல்லா இன்டலெக்சுவல்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ஜெனரல் லைஃப் மேல ஒரு 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 மீனிங்லெஸ் ஆன எக்ஸிஸ்டன்ஸ் வாழ்ற மக்கள் அப்படி ஓகே கம்பெனி. அதுக்கப்புறம் அது காப்பிரைட் வேற இருக்குது, இவங்க தான் எடுக்க முடியும் அப்படி இப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கடந்து அப்புறமா ஷோ வந்தப்போ ஃபர்ஸ்ட் 1 வருஷம் 2 வருஷம் கொஞ்சம் ஆர்வமா பார்த்தேன். ஆனா அந்த ஷோ வந்து அதுக்கெல்லாம் நான் படிச்சிருக்கேனே தவிர பிக் பிரதர் நான் வந்து அதுக்கு வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இன்னி வரைக்குமே நான் பார்த்தது கிடையாது. பிக் பிரதர்னா அது ஒரு எபிசோடு கூட நான் பார்த்தது இல்லை. அது என்னதான் பண்ணுவானுங்க, என்ன ஷூட் பண்ணிருக்கானுங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு விஷுவல் கூட பார்த்தது கிடையாது. அது என்ன, யார் யாரெல்லாம் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதோட ஃபார்மேட் ஏதோ சென்சார் பண்ணிட்டாங்களா இந்தியால? அந்த மாதிரி ஒரு யூடியூப்ல கூட வந்ததே கிடையாது. இல்ல யூடியூப்ல வர விட மாட்டாங்க. ஏன்னா பிக் பிரதர் வந்து அங்க ஃபேமஸ் ஆனது இல்லையா. பிக் பாஸ் கூட யூடியூப்ல எபிசோட்ஸ் வராது. ஆமா, இல்ல யூடியூப் வந்து இந்த பிளாக் பண்ணி நிப்பாட்டிடுது. பிக் பிரதர் வந்து இதுலயும் வரவிட மாட்டாங்க. அது எதையுமே வந்து ரிலீஸ் ஆக விட மாட்டாங்க. இல்ல அட்லீஸ்ட் இந்த ஸ்கிரீனை கேப்சர் பண்ணி அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்கறது அந்த மாதிரி செய்யறவங்க இருக்காங்க. அப்படின்னு கூட நம்ம அந்த ஷோ பத்தின ஏற்கனவே இப்ப அது ஆக்சுவலா இல்லையோ அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஒரு இது கூட இல்ல ஆக்சுவலா பிக் பிரதர் இப்ப நடக்குதா, அது நடந்தா அது. ஆனா அதுக்கப்புறம் வேற வேற வெரைட்டி ஆஃப் ரியாலிட்டி ஷோஸ் வந்து அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ 24 மணி நேரம் உட்காந்து பார்ப்பான் முதல்ல. அது கிராஸ் பண்ணி போயிடுச்சு போல இருக்கு. அதனால ஸோ ஆஸ் அன் ஐடியா ஐ லைக் இட். இன்ஃபேக்ட் என்னோட லைஃபையுமே அப்படி சொல்லிடலாம். ஒரு மாதிரியான பிக் பாஸோட ஒரு வருஷம்னு சொல்லலாம். ஆனா அது இன்ட்ரெஸ்ட் ஆக்குறது தான் எனக்கு வந்து விருப்பம் இல்லாத விஷயம். ஈவன் இப்ப நான் லைஃப்ல வந்து முன்னாடி நினைச்ச மாதிரி 24/7 இப்ப இல்லாம போறதுக்கும் ஒரு காரணம் என்னன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங் இன்ட்ரெஸ்டிங். அதாவது செயற்கையா என்னன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த செய்ய வைக்கிறதுக்கு சில விஷயங்கள் செய்யும்போது சில நேரங்கள்ல வந்து சிலது என்ன செய்யுதுன்னா நிறைய வியூவர்ஸை கொண்டு வருது, நிறைய கமெண்ட்ஸை கொண்டு வருது. அதுக்காக எதையுமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ ஷுட் பி மை செல்ஃப். நான் என்னோட நேச்சுரல் செல்ஃபா இருக்கேன். அதுல எல்லா மொமெண்ட்டும் வந்து அது இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு மொமெண்ட் ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து ஜனங்க பார்த்தா போதும். அது டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா, when will that moment happen, அது எப்போ என்ன, இது சிக்கலான விஷயங்கள். இல்ல நீ சஸ்டெயின் பண்ண முடியாது. இந்த கமெண்ட் பண்ணா கமெண்ட் வருதுன்னா அதே நம்ம சஸ்டெயின் பண்ணி முடியாது. எக்ஸாக்ட்லி. அது கமெண்ட்டை பார்க்கறது, இன்ட்ராக்ஷன்ஸ்ல இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா, யூ கெட் அடிக்டட் டு இட், யூ பிகின் பர்ஃபார்மிங். பர்ஃபார்மன்ஸ் தானே சிக்கலானது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நீ வந்து என்கிட்ட நீ பெரும்பகுதி என்கிட்ட சண்டை போடுறது கிடையாது. கார்த்தி நான்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து டே 1ல இருந்து நாங்க சண்டை போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். நட்பே ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து சண்டைல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவும் ஒரு நாள் ட்ரெயின்ல சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே, ஒரு வாட்டி ட்ரெயின்ல ஃப்ராய்டை டிஸ்கஸ் பண்ண போய் ஒட்டுமொத்த கம்பார்ட்மெண்ட் எங்க 2 பேரையும் வேடிக்கை போய் என்னடா பேசின்னு இருக்கீங்க 2 பேரும் உட்காந்துக்கின்னு பப்ளிக்ல. பயங்கர ஆர்வமா சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க. ஆனா நீ என்கிட்ட வந்து ஒரே ஒரு தடவை சண்டை போட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஏதோ ராவடி திருவள்ளூர் எங்கேயோ போற ட்ரெயின்ல ஏறி இருக்கோம். 2 பேர் உட்கார்ந்து இருக்கும் போது நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அது வந்து உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிட்டே. நீ ஓஷோ வந்து திங்கர்லாம் கிடையாது, அவர் ஒரு பர்ஃபார்மர். அவரோட பேச்சு, அவரோட திங்க் பண்றது எல்லாமே அது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான், அதுல எதுவுமே வந்து ஒரிஜினலா எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் இன்னைக்கு ரஃபா இவ்வளவுதான் ஞாபகம் இருக்குது. அது வந்து உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. அந்த டைம் வந்து உண்மையான ஓஷோ பக்தனா இருந்திருக்கிறப்ப. ஒன் ஆஃப் தி ரேர் அக்கேஷன்ஸ் when you fought back passionate-ஆ வந்து ஓஷோவை டிஃபெண்ட் பண்ணினேன். அதுக்கப்புறமா வேற எப்போ ஒரு வாட்டி 2 வாட்டி கூட ட்ரை பண்ணேன். அதுக்குள்ள நீயே வந்து அதை விட்டு வெளில வந்துட்ட போல. ஆடப்பா அந்த ஆள் ஒரு மிஸ், அந்த ஆள் நான்
இல்ல ஒரு பாயிண்ட்